இந்த பொங்கல் கிளீனிங் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மேலாம் க்ளீன் பண்ணாட்டு தான் மேலே வந்தோம். வந்து பார்த்தா அந்த அளவுக்குலாம் தூசி இல்லை. இருந்தாலும் வந்துட்டோமேன்றதுக்காக தண்ணி பிடிச்சி இஷ்டத்துக்கு நாலா பக்கம் ஊற்றிட்டு அதை கழுவி விட்டோன்ற பேரில் கழுவிட்டு வந்து பசி எடுத்துக்கிச்சு. அதுக்குள்ளே சரி சாப்பிட்லான்னு கை வச்சேன்னா கரண்ட்டு போயிடுச்சு. சரி என்னடா இது இளையராஜா சாருக்கு வந்து சோதனை மாரியே நமக்கும் வருது, நம்மளும் ஒரு வேளை வருங்காலத்தில் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடுவோமோ நினச்சிட்டு இருக்கும்போதே என்னோட மைண்ட் வாய்ஸ் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்னு சொல்லி கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. சரி இன்னைக்கு என்ன செய்யறது, நம்ம வீடியோ பார்க்கலான்ட்டு இந்த யூடியூப் பக்கம் போய் வீடியோ பார்த்துட்டு இருந்தா அப்போ தான் இந்த தேங்காய் பால் சாப்பிடும் இந்த சிக்கன் தொக்கு சூப்பராக இருக்கும், அல்டிமேட் காம்போன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி இன்னைக்கு இதையே செஞ்சிடலான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது தேங்காய் பால் சாப்பாடு செய்ய தேங்காய் இருக்குது, அரிசி இருக்குது, ஆனால் இந்த சிக்கன் தொக்கு செய்ய சிக்கன் இல்லையே. சரி எங்ககிட்ட இருந்ததா ரெண்டே 2 முட்டை தான். சரி இன்னைக்கு நமக்கு வாய்ச்சது இந்த முட்டை தான்ட்டு அந்த முட்டையை வேக போட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் கலரிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா இந்த அரிசியும் தேங்காய் பாலும் ஒன்றாயிட்டு அரிசி வேகவே இல்லை. சரி ஓகே அதில் கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணி ஊற்றி தம் போட்டு இந்த சைடு முட்டை தொக்கெல்லாம் கலரிட்டு அதுக்கப்புறமா எடுத்து டம் எடுத்து பார்த்தா அரிசி வந்து நல்லா தான் வெந்திருந்தது, ஆனால் 1 2 உடஞ்சி போயிடுது. சரி உடஞ்சி போனால் என்ன, எல்லாத்தையும் வாயுக்குள்ளே போட்டு அரைக்க தானே போகணுன்ட்டு அது கூட இந்த முட்டை தொக்கும் வச்சு சாப்பிட இன்னமும் டேஸ்ட்டாக இருந்து செம்மையாக இருந்து அல்டிமேட்டாக இருந்து. எப்பவுமே வந்து தேங்காய் பால் சாப்பாடு செஞ்சாலே இந்த முட்டையை வேக போட்டு அது மிளகாத்தூள் போட்டு வறுத்து சாப்பிட்ருவோம், அதுதான் எப்பவுமே வழக்கம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்து டேஸ்ட்டாக இருந்து நல்லா. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த வாசலில் இந்த கோலம் தான் போட்டிருந்தோம். எப்படி இருக்குது நல்லா இருக்கான்ட்டு என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பாய்.